அல்லாஹு தாலா சொல்கின்றான், அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அலிஃப் லாம் மீம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை சொல்றான். அஹஸிபன் நாஸ், மக்கள் நினைத்து கொண்டார்களா, ஐ யுத்ரகு, அவர்கள் விடப்படுவார்கள், அப்படியே விடப்பட்டுருவாங்க அப்படி நினைச்சு கொண்டிருக்கிறார்களா? ஐ யகூலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன பிறகு வஹும் லா யுஃப்தனூன், அவங்க சோதிக்கப்படாமல் அப்படியே விடப்படுவார்கள் என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா? அப்ப பிற மனிதர்களை விட ஒரு முஃமின் மேலே போய்த்தான் இதை பார்க்கணும். பிற மனிதர்கள் பாருங்க, அவங்க அல்லாஹ் தொழுகிறதும் இல்லை, இபாதத் செய்யறதும் இல்லை, ஆனால் அவங்க நல்லா வாழ்றாங்களேன்னு நினைச்சா நீங்க இந்த வசனத்தை நினைக்கணும், ஈமான் கொண்டு விட்டால் சோதனை என்பது உண்டு. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா, அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா. ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான்? அல்லாஹ் விரும்புகிறவர்களை சோதிப்பான், நேசிக்கிறவங்கள அல்லாஹ்